சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். தமிழக வெற்றி கழகம் சமீபத்தில் கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் அது ஆல்ரெடி பண்ண கருத்து கணிப்பு தான். ஆனால் இப்போ அதை முடிவுகள்லாம் வந்து மீண்டும் வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து 105 இடங்களை பிடிப்பார். இப்போ வந்து அதுக்கு பிறகு தான் வந்து டிஎம்கே அதிமுகலாம் வருது. அந்த கருத்து கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து 95லேருந்து 105 இடங்களை பிடிக்கும். கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 34.55%. அதுக்கப்புறம் ரெண்டாவதுனா திமுக 75 to 85 இடங்களை பிடிப்பாங்க. மூணாவது இடத்துக்கு அதிமுக 27.85%, 55லேருந்து 65 சீட்டுகளை வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் அடுத்து லாஸ்ட்டு சொல்லுங்கள். நாம் தமிழர் வந்து 4.4%, 5 to 10 இடங்களை வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு மும்பையை சேர்ந்த ஒரு தனியார் அமைப்பு ஸோ அந்த கருத்து கணிப்பு பண்ணாங்க. ஸோ விஜய் அவர்கள் முன்னிலை பெறாரு இந்த கருத்து கணிப்பு முடிவுன்னு சொல்லிட்டு தாவேகாவினர் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். போன 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளோ? 6.8. எவ்வளோ சீட் வந்தாங்க? இந்த சீட்டும் வரல சார். வரல. 6.8 வாங்கியே எந்த சீட்டும் வராத நாம் தமிழர் கட்சி 4% வாங்கி 10 சீட்டு வரைக்கும் வரும்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்புற மாதிரி இருக்குது? 4% வாக்கு வாங்குகிற ஒரு கட்சி எங்கேயாவது 5 to 10 இடங்களை வாங்க முடியுமா? 4% ஒரு தொகுதியில் வாங்கினா மிஞ்சி போனால் டிவிக்கு வாக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமே, 12,000, 10,000, சில இடங்களில் 15,000. இதுதான். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன இது பண்ண முடியும்? அப்போ தெரியுதா இது எவ்வளோ குழந்தைத்தனமான ஒரு சொப்பு சர்வேன்னு? சொப்பு கட்சிக்கு சொப்பு சர்வே தானே பண்ண முடியும். 2 பெரிய கட்சியுமே பெரிய அளவில் ஓட் பேங்க் வச்சுருக்கவங்க, 2 பேருமே பெரிய அளவில் கூட்டணி வச்சுருக்காங்க. 2 பேருமே 234 தொகுதியிலையும் வலுவான கட்டமைப்பு வச்சுருக்காங்க, உட்கட்டமைப்பு. 2 கட்சியுமே பூத் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க. 2 கட்சியுடைய சின்னமும் பொதுமக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆன ஒரு சின்னம். 2 கட்சியுமே பெரிய அளவில் உங்களுக்கு ஆள் பலம், தேர்தல் பலம், தேர்தலை எதிர்கொள்வது எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இது ஏதாவது இங்கே இருக்கா டிவி கேக்கு? அப்புறம் எப்படி 105 சீட்டு வாங்க முடியும்? அதுவும் 38%, 34% வாங்கிட்டு 105 இடம். விஜயோட ஓட்டு சதவீதம் எவ்வளவு அவங்க கணக்கெடுப்பில்? அவங்களுடைய ஓட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா 34.55, திமுகவுக்கு 30. இதுக்கு இந்த 34 இருக்கு இல்லையா, நடுவில் ஒரு புள்ளி வைங்க, 3.4% வரும்னு என்னுடைய கருத்து. 34க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் நின்று ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு கூட அந்த தெருவில் அந்த வேட்பாளர் அறிமுகமாகிருக்கணும், அந்த ஊருக்காரராக இருக்கணும், அவருடைய நடவடிக்கை மேலே அந்த தெருக்காரங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். இவன்கிட்ட போனால் நம்ம பஞ்சாயத்தை சொன்னோம்னா, ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா தீர்த்து வைப்பாங்கிறதுக்கு போல இவன் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு கூடாதுங்கிற அளவுக்கு நம்பகத்தன்மைக்குரியவராக இருக்கணும். நீங்கள் விஜய் ரசிகர்களாக இருக்கிறவன் திடீர்னு வந்து அவர் பிரச்சார வேனில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மரக்கலை மேலே ஏறி டபார்னு ஒருத்தன் கீழே குதிக்கிறான். பார்த்தீங்களா அந்த வேடிக்கைலாம்? மேலே மரக்கல் இருந்தால் அது மனிதன் குரங்கில் இருந்து தான் தோன்றினான் அப்படின்னு டார்வின் தத்துவத்தை கொஞ்சம் பேர் நம்பாமல் தெரியினான். ஏன் நான் நம்பணும்னு கேட்குறான். ஏன்டான்னு கேட்டால் எல்லா குரங்குமே மனுஷனாக இருக்கணும்ல, எப்படி வந்து அது உண்மையாக இருந்திருந்தா பரிணாம வளர்ச்சியில் பாதி ஏன் குரங்காவே இருக்குது அப்படின்னு கேட்குறான். அது பாதி பூரா குரங்குலையும் சேராமல் மனுஷன்லையும் சேராமல் தாவேக்கால சேர்ந்துருச்சாங்கிற மாதிரி மேலே ஏறி குதிச்சானா குதிக்கிறியா? டேய் சீட்டை உடைச்சிடாத, டேய் கரண்ட் கம்பி மேலே ஏறி தொங்கிடாதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ முதல்ல ஒரு சினிமா நடிகன் என்பவர் நம்ம மாதிரி ஒரு மனிதன் தான். நம்ம லென்ஸை போட்டு லைட்டை போட்டு அவனை பிரம்மாண்டமாக காட்டி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அவன் ஆடுறான் பாடுறான் துப்பாக்கி சுடுறான், எத்தனை துப்பாக்கி சுட்டாலும் அவன் தப்பிச்சு ஓடியாரான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கற்பனை காட்சியில் வியப்பதற்கான ஒரு கேரக்டரை வந்து ஒட்டுமொத்த நிஜமான பிரச்சனைகளை, கற்பனையான பிரச்சனை தீர்க்கிறது வேற, நிஜ பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கான ஒரு தலைவராக அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அவருடைய ரசிகர்கள் அவரை கொண்டாடுகிறார்கள். அவருக்கு கோட்டு படம் வருது அல்லது ஜனநாயகன் படம் வருது, திரையரங்கம் நிரம்பி வழிகிறது, அவருக்கு பின்னால் இளைஞர்கள் கூடுகிறார்கள். இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவர் பின்னால் நிற்கிறார்கள் என்பது ஒரு அபத்தமான பொய் கற்பனை. 30% வாங்குறாங்க. அதாவது 95லேருந்து 105 இடங்கள், 10 இடங்கள் கூட குறைய இருக்குன்றாங்க. இல்லை சார், இப்போ என்ன இதில் என்ன காரணம்னு சொல்கிறாங்களா, மாற்று அரசியல் சக்தியை வந்து மக்கள் தேடுவாங்க கண்டிப்பாக. ஓகே, திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க ஒரு கும்பல். ஸோ அதே போல் அதிமுகவுக்கு போகலான்னு பார்த்தா அதிமுக பாஜக கூட போயிட்டாங்க. ஸோ இப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில் விஜய் வராரு, முதல் முறையாக வந்து தேர்தலில் போட்டிடுறாரு. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு
புதுசாக ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலான்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கூடிய இளம் தலைமுறையினர், பெண்கள் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க, சிறுபான்மையினர் மக்கள், மொழி சிறுபான்மையினர். ஸோ இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு மொத்தமாக ஒரு ஓட்டு போடும்போது இந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி அதை தான் முன்னிலைப்படுத்தி சொல்கிறாங்க. நீங்கள் மாற்று வேணும்னு நினைக்கிற மக்கள் எல்லா ஆட்சியிலும் எல்லா காலகட்டத்திலும் இருப்பாங்க. மாற்று யார் அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. நீங்கள் மாற்று கொடுக்குற அதே நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ விஜய் வந்து அவர் கட்சி ஆரம்பித்த உடனே எல்லா மாவட்டத்தில் நிர்வாகிகள் போட்டு ஒரு ஒரு கட்சிக்குரிய தன்மையோட எல்லா வகையான நிர்வாகிகள் போட்டு கிளைக்கழகம் வரைக்கும் நிர்வாகிகள் வலுவான ஒரு கட்டமைப்போடு இருக்குது. மற்ற கட்சியிலேருந்துலாம் வந்தவங்க இணைஞ்சிட்டாங்க. ஒரு வலுவாக பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. தினம் தினம் பேட்டி, சும்மா புஷியானது விட்டு கலகுறாரு. தினம் ஸ்டாலினை தூங்க விட மாட்டேங்கிறார், எடப்பாடி தூங்க விட மாட்டேங்கிறார், பாஜக தூங்க விட மாட்டேங்கிறார். இந்த பக்கம் இவர் அடிக்கிறாருன்னா அந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா போட்டு அடிக்கிறாரு, இந்த பக்கம் ராஜ்மோகன் போட்டு அடிக்கிறாரு, இங்கே சிடி நிர்மல்குமார் போட்டு அடிக்கிறாரு. இது இல்லாமல் விஜய் திடீர்னு வந்து பேட்டி கொடுக்குறாரு, அவர் ஒரு பக்கம் அடிக்கிறாரு. இப்படிலாம் கலங்க வைக்கிறாங்க, அங்கங்கே போராட்டம் அறிவிக்கிறாங்க. இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னது உண்மையிலே நான் ஏற்றுக்குவேன். நானும் வந்துட்டேன் 27% சி ஓட்டர்ஸ் போட்டிருக்காங்க. 27% பெற்று முன்னணியில் வந்து ஆட்சியை கைப்பற்றி விட்டார். ஸ்டாலின் அவர்கள் முதலிடத்தில் இருக்காரு. 2வது இடத்துல எதிர்கட்சியா வந்து விஜய் அவர்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, இப்போ நான் சீரியஸாக பேசுகிறேன். இவ்வளோ நேரம் புஷியானந்தன் நினச்சோன்னா காமெடிக்கு போயிட்டோம். இப்போ நான் சீரியஸாக பேசுகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு ஆதரவே இல்லைன்னு நான் சொல்ல வரல. நல்லா எழுதி வச்சுக்கிங்க. விஜய்க்கு ஆதரவு இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. விஜய்க்கான வாக்குகள் விழும். ஆனால் வாக்குகளை வாங்குவதற்கு உங்கள் கட்சியில் என்ன செட்டப்பு, 234 தொகுதியில் என்ன கேண்டிடேட்ஸு மற்ற விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி இல்லை, நாளைக்கு ஒரு வேளை ஏதாவது பண்ணி இருக்குது வச்சுங்க. 234 தொகுதியிலும் கவனம் செலுத்தி தேர்தலை கொண்டு செல்வதற்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கும் என்ன அனுபவம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திச்சிங்கன்னா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? இது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, தொகுதிக்கு விஜய் ரசிகர்கள், மாற்றத்தை விரும்புவோர், பெண்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 20% வாக்குகள்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 50,000. அதாவது 2 லட்சம் வாக்கு இருக்குன்னா 20% வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 40,000 ஓட்டு. 40,000 ஓட்டை வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியுமா? காலை பிடிச்சி வார முடியும். சீமான் பண்ணிகிட்டு இருக்காருல்ல, விஜயகாந்த் பண்ணார் 2006 காலை பிடிச்சி. அந்த மாதிரி யார் காலையாக பிடிச்சி வார முடியும்? அவ்வளோதான். இது வந்து ஒரு மொத்தமே 109 ஃபாலோவர் தான் அந்த நபருக்கு இருக்குது. அவர் யாருன்னே தெரில. அவர் ஏதோ ஒன்று எடுத்து போட்டு விட்டாப்புல. நீங்கள் கருத்து கணிப்புனா இங்கே நடத்தியிருக்கணும். ஒரு தொகுதிக்கு எத்தனை சாம்பிள்ஸ் எடுத்தோம், என்ன எடுத்தோம், அது எதுவுமே கிடையாது. போட்டாங்க. அது இதை எடுத்துகிட்டு 2 பத்திரிகைகள் எதை பற்றியும் கவலைப்படல. அவங்க தூக்கி அப்படி சாணியை எல்லா கட்சியிலும் பண்ணுறாங்களா சார்? எல்லா கட்சியிலும் கருத்து கணிப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு பிரபலமான ஒரு ஊடகமே வந்து போட்டாங்க அதிமுக வந்து முன்னாடி வராங்கன்ட்டு. ஸோ எல்லா கட்சிகளும் வந்து அப்பப்போ அந்த தேர்தல் அதே மாதிரி தான் இவர் விஜய் தான் நம்பர் 1ல் இருக்கார், ஸ்டாலின் செகண்டில் இருக்கார் அப்படின்னு போட்டு அண்ணாமலை, இதில் அண்ணாமலையும் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அப்போ எப்போ எடுத்தது? முதல்வர் இதில் அண்ணாமலைன்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் இது எதுவுமே வந்து நிற்காது. நீங்கள் தேர்தலுக்கு நெருக்கத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்றது தான். நீங்கள் 2016 சொல்லாத கருத்து கணிப்பா 202 சீட்டு திமுக ஜெயிக்கும்னு சொன்னாங்க. அன்றைக்கெல்லாம் நாங்கள் சொல்லும் போது இதே மாதிரி திட்டியிருந்தாங்க. இவன் வந்து இல்ல சார், நீங்க சொல்றதுக்கு நேர்மாறான சில விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அவரு அபிஷியலா கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமா இருக்கிறப்பயே சமூகம் சார்ந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சவங்க விஜயோட ரசிகர்கள். இப்ப கட்சியா தொடங்கி இருக்காங்க. அதுல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்கன்னு ஒவ்வொரு அமைப்பும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோடை காலத்துக்கு எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவமனைகள் நீங்க சொல்ற அந்த கம்பி மேல ஏறாது, அது பண்ணாது, இது பண்ணாது ஆனந்த் சொன்ன அதே மேடையில ஒவ்வொரு வீட்லயும் இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், இலவசமா செஞ்சு கொடுங்க, தெருலைட்டு போட்டு கொடுங்கன்னு என்ன மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. காமெடியான விஷயங்க. அவர் என்ன சொல்றாரு, நீயா போய் வந்து கிராம தெருவில் லைட் எரியலைன்னா அந்த லைட்டை நீனே வாங்கி போடுங்கிற. உங்க இஷ்டத்துக்கு போய் நீங்க போஸ் மரத்தில் ஏறி லைட்டை மாற்ற முடியாது. அது மாற்றக்கூடாது. இருங்க, இவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு பஞ்சாயத்து போர்டு இருக்கு, அதுக்கு ஃபண்டு அலாட் பண்றாங்க அரசாங்கத்துல இருந்து, அதுக்கு இபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் ஏறுறேன். நீ கண்டவனும் போய் ஏறினானா சரக்கை போட்டு போய் லைட்டை திருக்கிறோம்ட்டு இவன்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டானா யார் பொறுப்பேற்றுக்கிறது? உயிருக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? நஷ்டேடு யார் கொடுக்குறது? அரசாங்கம்லாம் கொடுக்கணும். முதல்ல அதுவே தவறானது. எல்லாத்துக்கும் முறைப்படுத்தப்பட்டது இருக்கு. நீங்க பயிற்சி பெற்றவன் ஒரு வேலையை செய்கிற போதே பாதி ஃபெயிலியர் ஆயிடுறான். நீங்க என்னன்னே தெரியாம நீ வாட்டுக்கு போய் தெருவில் இருக்கிறவனுக்கு போய் நீ லைட்டை மாட்டி விடுன்னு சொன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையானது. அதை கூட முறைப்படுத்தி தான் செய்யணும். அப்படி செய்ய முடியாது, இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. தெருவிளக்கு உங்க வீட்டில் இருக்கிற பல்பை நீங்க மாத்துறதும் தெருவில் இருக்கிற பல்பை மாத்துறதும் ஒன்றும் கிடையாது. அப்போ சிஸ்டமேட்டிக்காக என்ன இயங்குது, என்ன இங்கே நடைமுறையில் இருக்குங்கிறதே முதல்ல தெரியாத அறியாத ஒரு ரொம்ப ஒரு அடிப்படை அறிவில்லாத பேச்சு அதெல்லாம். அப்புறம்
அவர் வந்து நலத்திட்டங்கள் செஞ்சாரு, நன்மை செஞ்சாரு. ஆமா, சூர்யா கூட தான் 8000 பேரை நான் படிக்க வச்சிருக்கேன், வாழ்நாள் பெரிய சாதனைங்கிறாரு. அகரம் ஃபவுண்டேஷன் வந்து 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்க எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்காங்க. 8000 பேருக்கு நான் உருவாக்கியிருக்கேன்னு தைரியமா சொல்றாரு சூர்யா. அப்ப தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா சூர்யா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா? அவருக்கு வந்து அந்த தகுதி இருக்கா இல்லையா? அப்ப நலத்திட்டங்கள் செய்பவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் வந்து பெரிய ஆள் ஆகணும்னா லயன்ஸ் கிளப்ல இருக்கிறவன் பூரா சட்டமன்ற உறுப்பினரா, எம்பி, எம்எல்ஏ ஆயிருக்கணும்ல, மந்திரி ஆயிருக்கணும்ல. லயன்ஸ் கிளப்காரன் எல்லாமே செய்யறான்ல, ரத்த தானம் கொடுக்குறான், உதவி செய்யறான், நலத்திட்டங்கள் செய்யறான், எத்தனை அமைப்புகள் செய்யறாங்க தெரியுமா? அப்போ ஒரு புதிய இளைஞர் கூட்டம் அந்த நலத்திட்டங்களோட நின்னுறணும், அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. நம்பிக்கைக்குரியவர்களா நீங்க மாறலேன்னு நான் சொல்றேன். இன்னும் நீ முட்டையாவே இருக்க கோழி ஆகலன்னு நான் சொல்றேன். நான் இப்போ முட்டை கோழி ஆகக்கூடாதான்னு நான் எங்க சொன்னேன்? நீ அது ஆகவே இல்லைங்கிறேன் நான். இப்போ நீ என்ன சொல்ற, தொடக்க நிலையில இருக்கீங்க. நீங்க தொடக்க நிலையில இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு ஆமாங்க. நீங்க ப்ரீகேஜி படிக்கும் போதே பிஹெச்டி முடிச்சுட்டு பேராசிரியரா போயிருவேன்னு சொன்னா நான் எப்படிங்க நம்ப முடியும்? ப்ரீகேஜில இருந்து நீங்க எல்கேஜிக்கு வாங்க தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வரக்கூடாதுன்னு சொல்லலையே. படிப்படியா படிங்க, எலிமெண்டரி ஸ்கூலையாவது கம்ப்ளீட் பண்ணுங்க தான் நான் சொல்றேன். அரசியல்ல இப்பதான் தொடக்க புள்ளியில இருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.